கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் பனை மரத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளில் சேலம் மாவட்ட வேளாண்மை துறை தீவிரம் காட்டி வருகிறது. சேலம் மாவட்டத்தில் 10 லட்சம் பனை விதைகளை நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் இது குறித்த விரிவான தகவல்களை ஒரு செய்தி தொகுப்பாக பார்க்கலாம். திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையா கொள்வர் பயன் தெரிவார் என்கிறார் திருவள்ளுவர். தமிழர்களின் தனித்த அடையாளமாக திகழும் பனை மரத்திலிருந்து வேர், தண்டு, ஓலை, கிழங்கு, பதநீர், கருப்பட்டி என பல்வேறு பயன்கள் கிடைக்கின்றன. பனைமரம் வேர் முதல் நுனி வரை பயன் தருவதால் கற்பக விருட்சம் என்றும் அழைக்கப்படுகிறது. பனைமரத்தின் எண்ணற்ற சிறப்புகளில் விவசாயிகளுக்கு நன்மை செய்யும் நீர் தாங்கியாக இருப்பது கூடுதல் சிறப்பாக உள்ளது. பனைமரம் ஏரிகளின் கரைகளுக்கு பாதுகாப்பாக இருப்பதுடன் நிலத்தடி நீர்மட்டத்தை காத்து நிற்கும் எல்லை சாமியாகவும் காட்சியளிக்கிறது. இத்தகு மதிப்புமிக்க பனைமரத்தை பாதுகாப்பதில் சேலம் மாவட்ட வேளாண்மை துறை தீவிரம் காட்டி வருகிறது. தமிழ்நாடு பசுமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் சேலம் மாவட்டத்தில் 10 லட்சம் இடங்களில் பனைமர விதைகளை நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெத்தநாயக்கன்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அபிநவம், பனியேரி, கல்யாணகிரி, பெத்தநாயக்கன்பாளையம் ஆகிய 4 ஏரிகளை பலப்படுத்திடும் வகையில் விவசாயிகளுடன் இணைந்து வேளாண்மைத்துறை அலுவலர்கள் பனை விதைகளை நட்டு வருகின்றனர். நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்திடும் வகையில் ஆயிரக்கணக்கான பனை விதைகளை நட திட்டமிட்டிருப்பதாக கூறுகிறார் வேளாண்மை உதவி இயக்குனர் வேல்முருகன். சேலம் மாவட்டத்தின் நிர்வாகத்தின் சார்பாக 10 லட்சம் இலக்கு பெறப்பட்டுள்ளது. அதில் நாங்கள் பெத்தநாயக்கன்பாளையத்தில் பெறப்பட்டுள்ள 2600 பனை கொட்டைகளை 4 ஏரிகளில் நட திட்டமிட்டுள்ளோம். அதனுடைய முன்னோடியாக தான் இன்று அபிநவம் கரையில் இன்னைக்கு பனங்கொட்டை நடவு செய்துள்ளோம். ஸோ இதனால நீர்பிடிப்பு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மட்டும் இல்லாமல் இந்த ஏரிக்கரையும் பலமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. காலையில் தொடங்கி மாலை வரை கடும் வெயில், மழை என எதனையும் பொருட்படுத்தாமல் உழைக்கும் விவசாயிகளின் அர்ப்பணிப்புக்கு இணையானதாக பனை மரத்தின் சிறப்புகள் உள்ளன. லட்சக்கணக்கில் பனை விதைகளை நடும் பணிகள் மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகிறார் அபிநவம் ஆயக்கட்டு தலைவர் விவசாயி ஜெயராமன். வறட்சி தாங்கி வளர்ற ஒரு மரம் இது குறைஞ்சது ஒரு 10,000 லிட்டர் தண்ணியை சேமிச்சு வைக்கும்னு சொல்லி ஒரு அறிவியல் பூர்வமா சொல்றாங்க. எவ்வளவு நாள் இருந்தாலும் அதனுடைய சுத்தி அந்த வேர் அதை பக்கத்தில் இருக்க தண்ணியை இழுத்து வச்சுக்கும் அப்படிங்கிற ஒரு பெரியவங்க சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஏரி கரையில இருக்கிறதுனால ஏரி வறண்டு போனாலும் கூட இந்த பனைமரம் செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் அதுவும் ஒரு காரணம் சொல்றாங்க. ஸோ இது ஒரு நீர் தாங்கி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரி பனைமரம் நிறைய இருக்க இடத்துல பக்கத்தில் இருக்க கிணறு எதுவுமே வடியாது, ஓரளவுக்கு தண்ணி தாங்கி நிற்குங்கிறது உண்மை. கால ஓட்டத்தில் வரலாற்றை பதிவு செய்யும் வகையில் நம்முடைய முன்னோர்களால் அனைத்து தகவல்களும் பனையோலையில் தான் எழுதப்பட்டன. பாரம்பரியத்தின் அருமை பெருமைகளை தெரிந்து கொள்ள உதவிய அதே பனைமரம் எதிர்காலத்தின் நம்பிக்கையாகவும் இருப்பது வாழ்வியலின் நோக்கத்தை உணர்த்துவதாக உள்ளது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.